வாயினில் வந்ததும் தமிழே, எங்கள் வாசலில் நின்றதும் தமிழே. நோய் கொண்டு போகிலும் தமிழே, நாங்கள் நீராகி எரிகின்ற போதிலும் தமிழே என்று என் தாய் தமிழை வாழ்த்தி, என்னை ஈன்ற பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் என் மனத்திலே இருத்தி அவைக்கு வருகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய பாங்கறிந்து பேச வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு எங்களுடைய பேச்சுக்களை கொண்டு போய் சேர்க்கின்ற டான் தொலைக்காட்சி குழுமத்தினரே, உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஒரு நல்ல நேரத்திலே இன்றைய காலகட்டத்தில் பேச வேண்டிய ஒரு தலையங்கம் இந்த பட்டிமண்டபத்திலே விவாத பொருளாக வந்திருக்கிறது. இலக்கியம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால் ஒரு காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்லுவார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த சமூக அமைப்புகளையும் சமுதாய நெறிகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலத்து இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய இலக்கியமாக நாங்கள் கருதுகின்றது ஒன்று கம்பனுடைய இராமாயணம், மற்றது வில்லுபுத்தருடைய மகாபாரதம். இரண்டுமே எங்களுக்கு வடமொழியில் இருந்து வந்தது. வடமொழியிலே இராமாயணத்தை 3 பேர் பாடியிருக்கிறார்கள். அதை கம்பனே பேசுகிறான். வாங்கரும் பாத 4 வகுத்தவான் மீகி என்பான், தீங்கவி செவிகளார தேவரும் பருகச் செய்தான், ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரமம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றேன் என்னையான் பேசலுற்றேன் என்று அவைக்கு அடங்கி அந்த இலக்கியத்தை தமிழிலே எங்களுக்கு தந்தவன் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள். அதே போல மகாபாரதத்தை வடமொழியில் இருந்த பாரதத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வார் எங்களுக்கு தமிழிலே தந்தார். அதே போல அம்பரின் காப்பியங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் தனி தமிழிலே எழுந்த நூல் என்று நாங்கள் மார்கட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இதிகாசகங்கள் இலக்கியங்களிலே வருகின்ற பாத்திரங்களிலே பெண்களை குறித்து நிற்கின்ற பாத்திரங்களில் பெரிதும் விஞ்சி இருப்பது காதலா வீரமா என்பது இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய பேசுபொருள். 2 அணியினரும் ஒன்றை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். காதலும் வீரமும் இலக்கிய பெண்களிடம் காணப்படுகிறது. இதில் விஞ்சி நிற்பது எது என்பது இன்றைய பேசுபொருள். ஆரம்பத்திலே தலையங்கம் சம்பந்தமாக நான் ஏதாவது பேச வலிக்கிட்டால் இங்கு பேசுகின்ற பேச்சாளர்கள் நடுவர் சொல்லியிருக்கிற படியினாலே என்று என்னை சார்ந்து தங்கள் வாதங்களை முன்வைப்பார்கள். ஆகவே அதை நான் தவிர்த்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் பொதுவாகவே சமூக தலையங்கங்கள் அல்லது நகைச்சுவை பட்டிமண்டபங்கள் அல்லது ஜனரஞ்சகமான பட்டிமன்றங்களை பேசி வருகின்ற பொழுதிலும் இலக்கியங்களிலே தலையங்கங்களை எடுத்து பேசுகின்ற மரபு அருகிக் கொண்டேதான் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு இலக்கிய தலையங்கத்தை எடுத்து துணிவோடு பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த 6 பேர்களையும் நான் மனதார வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கம்பனுடைய சீதையா, இளங்கோவனுடைய கண்ணகியா, அல்லது வில்லிபுத்திரனுடைய திரௌபதியா, இன்னும் எத்தனை இலக்கிய பெண்களை எடுத்து இவர்கள் பேச போறாலும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு வரையறைக்குள்ளே நின்று தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேர மணித்துளிகளை கருத்தில் கொண்டு தங்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று நான் அன்பு பாராட்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு பேச வந்திருக்கிற 6 பேச்சாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது காதலே என்ற அணிக்கு தலைமையேற்று செல்வன் உதயகுமார் கேதுசன், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை மாணவன், தன்னுடைய கருத்துக்களை வைக்குமாறு அவரை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். இனி வளர்த்த தமிழ்தாய்க்கு தலை சாய்த்து இங்கே வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் மற்றும் எந்தரப்புவாதிகள் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் இதை கண்டுகொண்டிருக்கின்ற டான் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள்.
இன்று இந்த பட்டிமன்றத்திலே வழங்கப்பட்ட தலைப்பானது இலக்கிய பெண்களிடம் விஞ்சியிருப்பது காதலா வீரமா என்பதாகும். அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தை நோக்கினால் நடுவர் அவர்களே, இலக்கியமும் காதலும் வீரமும் இலக்கிய பெண்களிடம் இரு கண்கள் மாதிரி பார்க்கப்பட்ட நிலை காணப்படுகிறது. அதிலும் காதலை இலக்கியம் என்றால் என்னென்று நாங்கள் பார்த்தோமானால் நடுவர் ஏற்கனவே கூறியது மாதிரி காலத்தின் கண்ணாடி என்றே சொல்லலாம். நடுவர் ஏற்கனவே கூறியிருந்தார் தன்னை சாடுவார்கள் என்று, இருந்தாலும் நான் நடுவரை ஒரு தடவை சாடுகின்றேன். இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்பார்கள். அதாவது இலக்கியம் தான் தோற்றம் பெற்ற அந்த சமூகத்தினுடைய நாகரீகம், பண்பாடு, அரசியல், சமயம் போன்ற விஷயங்களை எடுத்துக்காட்டும் ஒரு கண்ணாடியாகத்தான் இந்த இலக்கியம் காணப்படுகின்றது. இருந்தாலும் நாங்கள் இதில் ஒன்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. இலக்கியம் தான் பிறந்த சமூகத்தில் உள்ள மாந்தர்களின் உணர்ச்சிக்கு உவகையளிப்பதாக விளங்குகிறது. உணர்ச்சி என்னும் போது நான் இங்கு ஒன்றை சொல்லுவேன், காதலை கூறுவேன். ஏனென்றால் இலக்கியங்களில் பெரும்படியாக நாங்கள் பார்க்கக்கூடியதா இருப்பது காதல் மட்டும்தான். அந்த வகையிலே வீரம் இல்லையா என்று கேட்டால் வீரம் இருக்கின்றது. வீரம் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது என்றால், அந்த பெண்கள் வீரத்தை வெளிப்படுத்தினார்கள், காதலை அடிப்படையாக வைத்தே வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் எந்த இலக்கிய பெண்ணை எடுத்து பார்த்தாலும், கண்ணகியை எடுத்து பார்க்கிறீர்களா? கண்ணகி தன் காதலின் வெளிப்பாட்டாலே தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார். கண்ணகி தைரியமாக போய் பாண்டிய மன்னனின் அரசவையிலே தன்னுடைய நியாயத்தை கோரினால் அதற்கு அவருக்கு அடிப்படையாக அமைந்தது காதல் தான். எனவே இலக்கியங்களில் வீரமும் காதலும் இருந்தாலும் காதல் என்பதே மிகையாக காணப்படுகிறது. அந்த வகையிலே நடுவர் அவர்களே, நாம் சங்ககாலம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காலம். இந்த சங்ககாலம் தான் தமிழனினுடைய ஆரம்பம் என்று நாங்கள் கூறுவோம். சங்ககாலத்தை பார்த்தோமானால் அங்கே ஐவகை ஒழுக்கங்களுக்கு அடிப்படையாக நடுவர் அவர்களே காதல் பேசப்பட்டது. இருத்தல், இரங்கல், ஊடல், உடன்போக்கு என்று காதலை ஐவகை ஒழுக்கங்களுக்கு அமைவாக எங்களுடைய தமிழன் பயன்படுத்தியுள்ளான் என்பது பெருமைக்குரிய விடயம் நடுவர் அவர்களே. அந்த இடத்திலே ஒரு பாடலினூடாக அந்த காதலின் வெளிப்பாட்டை நான் கூற விரும்புகின்றேன். என்னவென்றால், நிலத்திலும் பெரிதன்று நீரிலும் சார் அளவின் சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொன்று பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நடப்ப என்ற பாடலினூடாக அழகாக காதலை கூறியிருக்கின்றார். அதாவது தன்னுடைய காதல் நிலத்திலும் விட பெரிதென்று சொல்கின்றார். அதே சமயம் தன்னுடைய காதலின் நிலை பற்றி, காதலினுடைய நிலை பற்றி தோழிக்கு தலைவி எடுத்து கூறுகிறாள். எனவே இந்த இடத்தில் நாங்கள் காதல் எவ்வாறு சிறப்பு பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும். கம்பராமாயணத்தை பார்த்தோமானால், கம்பராமாயணத்திலே எல்லாரும் சொல்கிறார்கள், சுயம்பரத்தில் ராமன் சென்றார், சீதையை கண்டார், வில்லை முறித்தார், ராமன் வீரத்தை வெளிப்படுத்தினார் என்று. உண்மை அது அல்ல நடுவர் அவர்களே. கம்பராமாயணத்திலே ராமன் செல்கின்றார், சீதையும் ராமனை காண்கின்றார், ராமனும் சீதையை காண்கின்றார். இருவரும் இதற்கு முதல் கண்டு கொண்டதே இல்லை. அது எங்களுடைய கம்பனை நான் ஒரு விஷயம் கம்பனை பற்றி சொல்ல முற்படுகின்றேன் நடுவர் அவர்களே. எங்களுடைய கம்பனை நாங்கள் ஒரு சிறந்த கேமராமேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நுணுக்கமாக ஒவ்வொரு விடயங்களையும், கம்பராமாயணத்தை பார்த்தீர்கள் என்றால் நுணுக்கமாக ஒவ்வொரு விடயத்தையும் சரியாக படம் பிடித்து காட்டினார். அந்த வகையிலே ராமன் சீதை காதலை அவர் நுணுக்கமாக படம் பிடித்து காட்டுகிறார். எப்படி என்றால், உண்ணவும் நிலைபெறாது உணர்வு ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். காதல் மலர்ந்து விட்டது நடுவர் அவர்களே. அண்ணலும் நோக்குகின்றார், அவளும் நோக்குகின்றாள் என்னும் போதே அங்கே காதல் மலர்ந்து விட்டதாக எடுத்து காட்டுகின்றார். ரைட், காதல் மலர்ந்துட்டு ராமன் போகின்றார், சுயம்பரத்திலே வில்லை எடுக்கின்றார், உடைக்கின்றார், வெற்றி பெறுகின்றார். இங்கே நாங்கள் ராமன் வெற்றி பெற்றாரா? இல்லை, சீதையினுடைய காதல். அந்த பார்வையை சீதை அத்துடன் நிறுத்தவில்லை. இடையிடையே ராமனை நோக்கி பார்க்கின்றார், பார்த்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகின்றார். அந்த காதலை ராமன் வில்லை முறிப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது நடுவர் அவர்களே. அவர் அந்த சுயம்பரத்தில் வந்த வேறு மன்னர்கள் வில்லை தூக்கும் போது கூட அவர் சிவனை குறித்து வேண்டவில்லை. ஆனால் ராமன் வில்லை தூக்கும் போது சீதை சிவனிடம் வேண்டுகிறாள், ராமன் தான் வில்லை முறிக்க வேண்டும் என்று. அங்கே எங்களுடைய இலக்கிய பெண் சீதையிடம் வெளிப்பட்ட காதலை காணக்கூடியதாக உள்ளது. ராமன் கடல் கடந்து வந்து ராவணனால் கவர்ந்து வரப்பட்ட சீதையை கைப்பற்றி கொண்டு வந்தார் என்றால் அதற்கு காதல் சீதை ராமன் மீது வைத்த காதலே காரணமாக அமைகிறது நடுவர் அவர்களே. மேலும் நாங்கள் சிலப்பதிகாரத்திலே எல்லாரும் கண்ணகி காதல் செய்தார், கண்ணகியினுடைய காதலை பார்க்கின்றோம். ஆனால் மாதவியினுடைய காதலை பார்க்கவில்லை. மாதவி ஒரு நடன பெண் தான். அரசர்கள் முன்னாலும் உயர்ந்தவர்கள் முன்னாலும் நடனமாடினாள். ஆனால்
கோவலனை திருமணம் செய்த பிற்பாடு, கோவலன் மாதவியை விட்டு பிரிந்த பிற்பாடு தான் அந்த வாழ்க்கையில் இருந்து வெறுத்து தான் துறவரத்தை நாடி செல்கின்றாள். தன்னுடைய மகளையும் துறவரத்திலே வளர்க்கின்றாள் மணிமேகலை. அங்கே அவளினுடைய காதலையும் நாங்கள் பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. அதே போல சத்தியவான் சாவித்திரியினுடைய காதலை நாங்கள் பார்க்க வேண்டும். சத்தியவான் குறைந்த ஆயுள் கொண்டவனாக இருந்தாலும் தன்னுடைய காதலை அவனிடம் வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்கின்றாள் சாவித்திரி. தற்காலத்தில் அந்த இதென்னும் நடப்பதில்லை நடுவர் அவர்களே, அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்கின்றாள். ஒரு சமயத்தில் சத்தியவான் இறந்து விட்டான். கடுந்தவம் புரிகிறாள் நடுவர் அவர்களே. நீ யமனுக்கே மனம் இறங்கி அவர் சத்தியவானினுடைய உயிரை திருப்ப கொடுக்கும் அளவிற்கு கடுந்தவம் புரிகின்றாள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வருகின்றது நடுவர் அவர்களே. கூறலாமாண்டு தெரியவில்லை, இருந்தாலும் கூறுகிறேன். பொம்பளைக்காய் தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா இங்க எவ்வளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாலான்னு கேட்டாங்க நடுவர் அவர்களே. நான் சொல்றேன், சத்தியவான் சாவித்திரி இந்த காதலை எடுத்து பார்த்தால் இந்த பாட்டு நாங்க பாக்க ஒரு வேஸ்டான ஒரு பாட்டுன்னு தான் நாங்க சொல்லலாம். ஏனென்றா எங்கிற பெண்கள் செங்கல்ல நட்டு வைக்கல நடுவர் அவர்களே. இலக்கியத்துல யமனையே மிரள வைக்கிற அளவுக்கு தங்களினுடைய கருத்தை காதலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அந்த வகையில என்னுடைய கருத்தின்படி இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது காதலே என ஆணித்தனமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி. தம்பி கேர்சன் அவர்கள் பல விடயங்களை இந்த அவையிலே சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு காலத்திலே கொம்பு சீவிய காளைகளை அடக்கித்தான் திருமணம் செய்தோம் என்று. இப்பொழுது ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கிறது. காளையை அடக்கி திருமணம் செய்தோம், நாங்கள் இப்பொழுது திருமணம் செய்து காளையை வீட்டிலே அடக்குகிறோம். இதான் ஒரு மாற்றம். இப்போ காளை அடக்கினால்தான் திருமணம் என்றால் உங்களுக்கெல்லாம் திருமணம் ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். நல்ல காலம் இலங்கையிலே அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை, அது இந்தியாவோடு நிற்கிறது, நமக்கு சந்தோஷம். ராமனுடைய அந்த வில் கம்பன் பேசுகிறான், எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர். அந்த கண் நிமைக்கும் பொழுது அந்த வில்லை ஒடித்தான் என்று கம்பன் பேசுகிறான். அதுக்கு காரணம் சீதையின் மீது ராமன் கொண்ட தீராத காதல், அதனாலே அந்த வில்லை உடைத்தான் என்றும், கண்ணகி மதுரையிலே நீதி கேட்கிறாள், தேரா மன்னா செப்புவது அறியேன், இமையவர் வியப்ப எள்ளறு சிறப்பின் ஆவின் கடமணி நடுநா நடுங்க அருந்தவ புதல்வனை ஆழியில் முடித்தோன் என்று தன்னுடைய இடத்தை சொல்லுகிறாள், சோழ நாட்டை. அப்ப அந்த வீரத்தோடு பாண்டியனுடைய சபையிலே கண்ணகி பேசுகிறாள் என்றால் கோவலன் மீது கொண்ட தீராத காதல் தான் அதற்கு காரணம் என்று தன்னுடைய அணியினுடைய வாதத்தை ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு ஒரு திசை நோக்கி பயணித்திருக்கிறார். இன்னும் நான் ஏதாவது சொல்ல போனால் நேரம் அங்கே கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையுடையவர் இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரமே என்ற அணிக்கு தலைமையேற்று வரக்கூடிய செல்வி சுப்பிரமணியம் சுடர் செல்வி அவர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை மாணவி. அவர்களை பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். நிமிந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் சிரம்புவதில்லையா. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பின் அடிப்படையில் இலக்கிய பெண்களிடம் பெரிதும் விஞ்சியிருப்பது காதலா வீரமா என்ற அடிப்படையில் வீரமே என்ற என்னுடைய வாதத்தினை முன்வைக்க வந்துள்ளேன். அந்த வகையிலே இலக்கியம் என்றால் என்ன முதல் பார்க்க வேண்டும். இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தினுடைய கால கண்ணாடியாகவே பார்க்கப்படுகின்றது. இலக்கியங்கள் ஒரு சமுதாயத்தின் தேவை கருதியே படைக்கப்படுகின்றன. சங்க காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையில் இலக்கியங்களின் முக்கியமான பேசுபொருளாக காதலும் வீரமும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே இலக்கிய பெண்களிடம் அதிகம் விஞ்சி இருப்பது வீரமே என என்னுடைய வாதத்தினை முன்வைக்கின்றேன். அன்று சிலம்புடன் கண்ணகி வந்தாலே தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டு வந்தாளே, அதாவது தான் ஒரு வணிக குலத்து பெண்ணாக இருந்த போதிலும் அரச சபையிலே தன்னுடைய கணவனுக்கு அவப்பெயர் வந்துவிட்டது என்று எண்ணி மதுரையை எரித்தாலே அந்த பெண்ணினுடைய வீரம் இலக்கியங்களில் பேசப்படுகின்றது. சிலப்பதிகாரத்திலே அந்த பெண்ணினுடைய வீரம் எடுத்து காட்டப்படுகின்றது. அடுத்ததாக நடுவர் அவர்களே, இன்று நலவெண்பா என்று சொன்னாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு சொல்லி சொன்னா காதல் கதை தான்.
நளன் தமயந்தி காதல் விஷயம்தான் உடனே எல்லாருக்குமே நினைவு வருது. ஆனால் அங்கே நளன் தமயந்தி காதல் விஷயத்துக்கு அப்பால் அந்த இலக்கியத்திலே வீரம் பேசப்படுகின்றது. அர்த்த நடு ராத்திரியிலே அந்த நிசியிலே நளன் தமயந்தியை விட்டு பிரிந்து சென்ற போது தனியொரு பெண்ணாக நின்று தத்துணிச்சலோடு சேரி நாட்டுக்கு வந்தாலே அப்பெண்ணினுடைய வீரம் மகத்தானது. அந்த பெண்ணினுடைய வீரம் இன்று வரைக்கும் இலக்கியத்தில் பேசப்படுகின்றது. எல்லாருக்கும் தெரிந்த இலக்கியம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல நடுவர் அவர்களே நான் ஒரு 2 கதாபாத்திரத்தை எடுத்து அந்த பெண்களோட வீரத்தை பற்றி நான் இங்க பேச வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்று கைகேயி, இன்னொன்று சீதை. கைகேயியை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கைகேயி தன்னுடைய இளமை காலத்தில் தசரத சக்கரவர்த்தியோட தேரில சென்று கொண்டிருக்கும் போது தேரின் அச்சாணி கலண்டு தேர் சக்கரம் ஓடுகின்றது. அப்படி ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அச்சாணிக்கு தன்னுடைய சுண்டு விரலை கைகேயி வைத்து அங்கே தசரதனை காப்பாற்றினாலே அப்பெண்ணினுடைய வீரம் இலக்கியத்தில் பேசப்படுகின்றது. கம்பராமாயணத்திலே அந்த பெண்ணினுடைய வீரம் எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போல தன்னுடைய முதுமை காலத்தில் தன்னுடைய மகனுக்காக தானும் ஒரு பட்டத்து இளவரசி என எண்ணி தன்னுடைய மகனுக்காக நீதி கேட்டு நின்றாலே, தன்னுடைய மகனுக்கு அரசாட்சி வேணும் என்று நின்றாலே அங்கே அவளது வீரம் எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போல சீதை என்ற பாத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கம்பராமாயணத்துல ராவணன் காட்டுக்கு மரவுரி தரித்து போகும்போது ராமன் சொல்றே, நீங்கள் சீதைய நீ வர வேண்டாம், நீ நில்லு, காடு சுடுமென்று சொல்லி சொல்றே. அதற்கு சீதை சொல்றா, நீ பிரிவிலும் காடு சுடுமோ, நீ பிரிவிலும் காடு சுடுமோ என்று கேட்கும்போது ஒரு அரசகுல பெண்ணாக, அதாவது அந்த புறத்து மகாராணியாக இருந்த அந்த சீதை தன்னுடைய அந்த துன்பத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் கானகம் செல்கின்றாலே அப்பெண்ணினுடைய வீரம் அங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. அது இன்று வரைக்கும் இலக்கியத்தில் பேசப்படுகின்றது. நடுவரவர்களே, புறநானூற்று இலக்கியத்தை எடுத்து பார்த்தோமானால் அனைவரும் சொல்வது அது ஆடவர்களுக்கென்றே கட்டமைக்கப்பட்ட இலக்கியம். அனைவரும் அப்படித்தான். அது போர் வீர வாழ்வியலை பேசுகின்றது, ஆடவர்களுடைய வீரத்தை பேசுகின்றது என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் அங்கே பெண்களின் வீரமும் பேசப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். ஒரு வீர தாயை பற்றி புறநானூற்று இலக்கியத்திலே கூறப்படுகின்றது. அதாவது தன்னுடைய மகன் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டிச் செல்வதை விரும்பாதவளாய், தன்னுடைய மகன் போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி செல்வதை விரும்பாத தாயாக அவள் சித்தரிக்கப்படுகின்றாள். அவ்வாறு அவன் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடினானாயின் அவனுக்கு உணவூட்டிய மார்பகத்தை அறுத்தறிவேன் என கடுஞ்சினத்துடன் கூறின ஒரு வீர தாயினுடைய வீரம் அங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. என்னுடைய எதிர்த்த தரப்பு சகோதரன் மிக அழகாக கூறி சென்றார். சங்க காலத்துல ஐவகை நிலங்கள்லையும் காதல் ஒழுக்கம் பேசப்பட்டிருக்கு. அதே சங்க காலத்துல தான் ஐவகை புற ஒழுக்கமும் பேசப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை போல இருக்கிறது. வேடிக்கையாக இருக்கிறது நடுவர் அவர்களே. எனவே இலக்கிய பெண்களிடம் காதல் என்ற விடயத்துக்கு அப்பால் அவளுடைய வீரம் மிக நுண்மையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெறுமனே கத்தியையும் வீச்சருவாளையும் தூக்கி கொண்டு செல்வது மட்டும் வீரமல்ல, வீர உணர்வை விதைப்பதும் வீரம்தான், வீரர்களை உருவாக்குவதும் வீரம்தான். சளைக்காத மன உறுதியும் கத்தியும் வீச்சருவாளையும் பிடிப்பதற்கான உந்து சக்தியை வழங்குவதும் பெண்கள் தான் என்பதை வைத்து இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. தன்னுடைய அணி சார்ந்து செல்வி சுடர்ச்செல்வி அவர்கள் மிக முக்கியமான சில விடயங்களை இந்த மன்றுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கண்ணகி மதுரையை நோக்கி புறப்படுகின்ற பொழுது சூரியனை பார்த்து கேட்கிறாள், காய்கதிர் செல்வனே, நீ அறிய என் கணவன் கல்வனோ என்று கேட்கின்ற பொழுதுதான் சூரிய பகவான் சொல்கிறார், உன் கணவன் கல்வன் அல்ல, உன் கணவனை கல்வனாக கண்ட மதுரையை நீ எரிப்பாய் என்று சொல்ல, பசித்தோர் வறியோர் பத்தினி பெண்கள் என்று 7 பேரை விலக்கி விட்டு தீயோர் யாவரும் தீக்கிரையாக என்று அந்த மதுரையை எரிக்கிறாள். ஆகவே அந்த இடத்திலே கண்ணகியினுடைய வீரம் புறப்படுகின்றது. அது வரைக்கும் சிலப்பதிகாரத்திலே பேசாமல் இருந்த ஒரு பாத்திரம் கண்ணகி. கோவலனுடைய செய்தியை கேள்விப்பட்டவுடன்
பெண் ஒன்று புலியானால் எப்படி இருக்கும் என்பதை இளங்கோ எங்களுக்கு காட்டியிருக்கிறார். சங்க இலக்கியங்களிலே தன்னுடைய மகனுக்கு மார்பிலே அம்புபட்டதா இல்லையான்னு துடித்து போன தாயுடைய கதைகளையும் சொல்லி தன்னுடைய கைக்குள்ளே இந்த பட்டிமண்டபத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அடுத்து வருகின்றவர்கள் உங்கள் அணி வெல்வதற்கான பேச்சுக்களை நீங்கள் பேச வேண்டும், பயப்பட தேவையில்லை. இப்பொழுது இல்லை இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரமல்ல காதலே என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் செல்வி பிருந்தினி மகேஸ்வரன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானத்துறை மாணவி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று தமிழ் என்னைக்கும் என்னைக்கும் அவையினருக்கும் உலகெங்கும் வாழ் டான் தமிழொலி நேர் நெஞ்சங்களுக்கும் எனது இந்நேர அன்பான வந்தனங்கள். நல்லதொரு காத்திரமான தலைப்பு, இலக்கிய பெண்களிடம் விஞ்சி நிற்பது காதலா வீரமா? அந்த வகையிலே காதல்தான் இலக்கிய பெண்களிடம் அதிகம் விஞ்சி இருக்கின்றது என்ற வகையிலே எனது கருத்துக்களை கட்டமைக்க இருக்கின்றேன். அதாவது இலக்கியத்திலே காதல் வீரம் இரண்டுமே சரிசமமாக நோக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் காதல் என்பது ஒரு அற்புதமான உணர்வாகவும் காமம், மரியாதை, ஈர்ப்பு கலந்த நம்பிக்கை மற்றும் விரகதாபங்கள், பொய்க்கோபங்கள், நாணங்கள், கூடலின் பின் ஊடல் போன்ற பல்வேறு பரிமாணங்கள் இந்த இலக்கியங்களே பெரிதும் விஞ்சி நிற்கின்றது. இது நிதர்சனமான உண்மையாக பல்வேறு பாடல்களில் சங்ககால இலக்கியங்களிலும் சரி இதிகாசங்களிலும் சரி கூறப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இலக்கிய பெண்களிடம் பெரிதும் விஞ்சி நிற்பது காதலா வீரமா? அதாவது ஆண்களிடம் வீரம் இருப்பது இயல்பான ஒன்று, ஆனால் பெண்களிடம் காதலா வீரமா பெரிதும் விஞ்சி நிற்கின்றது என்பதை நோக்கும் பொழுது எதிர்த்தரப்பு வாதினருடைய வாதத்திற்குள்ளேயே வருவோம். அதாவது கண்ணகி அந்த மதுரையை எரித்தது வீரம், சீதை, கம்பன் கண்ட சீதை அதாவது தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு சென்றது வீரம் என்கிறார்கள். நான் உங்கள் அனைவரையும் ஆழமாக சிந்திக்க கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வீரத்தை தந்தது எது? சீதைக்கு ராமன் மேலிருந்த காதலும் கண்ணகிக்கு கோவலன் மேலிருந்த காதலும் தான் அவர்களுக்கு அந்த வீரத்தையும் தன் நம்பிக்கையும் தந்தது. ஆகவே பெரிதும் மிஞ்சி நிற்பது, அந்த வீரத்திற்கும் உரமாக இருப்பது அந்த காதல் தான். அதனை பல்வேறு பாடல்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காதலானது இலக்கிய காலங்களில் வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடாத ஒன்றாக இருக்கின்றதா. ஆகையினால் தான் அதனை அக உணர்வாக அகத்திணை நூல்களாக அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள். இது ஒரு அக உணர்வு. இந்த காதல் என்பது இரு மனங்களுக்கு இடையிலான அன்பு. அந்த அற்புதமான உணர்வினை அந்த காலத்திலேயே, அதாவது பெண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்த முடியாத அந்த சூழ்நிலையிலே கூட ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் ஒரு அழகான பாடலை கூறுகின்றாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே. அதாவது கண்ணனுடைய அந்த வாயினுடைய நாற்றத்தினுடைய அந்த அழகினை, அதாவது அந்த காதல் எவ்வளவு தூரம் ஆழமாக சென்றிருந்தால் மாதவனுடைய அந்த வாய் நாற்றம் கூட எவ்வாறு இருக்கும் என்று அவனுடைய வாயிலே என்றென்றும் காணப்படுகின்ற அந்த வெண்ணாளி சங்கிடம் கேட்குமாறு இந்த நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் கூறுகின்றார். இந்த அளவிற்கு பெண்களுடைய காதலானது வலுப்பெற்றிருக்கின்றது. அத்துடன் இன்னொரு குறுந்தொகை பாடலிலே நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவன்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே. அதாவது இந்த வையகத்தை விட பெரியது தன்னுடைய காதல் என்று கூறுகின்றார்கள். அதாவது முதலில் ஒரு காதல், அதாவது இந்த காதலானது எவ்வாறு மலர்கின்றது என்று பார்த்தால், மனம் ஒருமித்த இரு நபர்கள் அவர்கள் அதாவது தங்களுடைய முதல் பார்வையிலே காதலை வெளிப்படுத்துவது, இதனை இயற்கை புணர்ச்சி என்பார்கள். பின்னர் இந்த காதலனும் காதலியும் தங்களுடைய
அவர்களுடைய பார்வையினை அவர்கள் தங்களுக்குடைய கூடலை ஏற்படுத்துவதற்காக ஒரு இடத்தை தெரிவு செய்கிறார்கள். அது இடந்தலைப்பாடு என அழைக்கின்றார்கள். இந்த காதலனை விட்டு அதாவது காதலியை விட்டு காதலன் பிரியும் பொழுது அந்த பிரிவு துயரை அல்லல்குறி என்கின்றார்கள். இவ்வாறு சங்க கால இலக்கிய பெண்கள், அதாவது இலக்கிய பெண்களிடம் இந்த காதலானது பல்வேறு வகையிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நளவன்பாவிலே மிக அழகாக இந்த நளவன்பா பாடல் கூறுகின்றது. அதாவது தமயந்தியை பற்றி, நளனுடைய அழகை பற்றி அந்த எண்ணம் தமயந்தியிடம் கூறும் பொழுது அந்த காமன் பூ அம்பு பாய்ந்தது போல அவள் துடிக்கின்றாள். புள்ளின் மொழியினோடு பூவாளி தன்னுடைய உள்ளங்கவர ஒளியிழந்த வெள்ளை மதியிருந்த தாமென்ன வாய்த்திருந்தாள் வண்டின் பொதியிருந்த மெல்லோதி பொன். இவ்வாறு அதாவது அந்த தமயந்திக்கு நளன் மீது கொண்ட அந்த காதல் வயத்தினை அவள் ஒரு எண்ணத்திடம் தன்னுடைய விரகதாபத்தினை அவள் கூறுகின்றாள். இது மாத்திரமல்ல, ஐம்பகை நிலங்களிலும் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய வகையிலே அந்த பெண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். இவ்வாறு அற்புதமான உணர்வோடு, அதாவது இலக்கியம் கலந்து அந்த காதல் வெளிப்படுத்தப்படுற அந்த தன்மையானது மிக அழகாக இலக்கிய பெண்களிடம் காணப்படுகின்றது. அந்த காதலின் அடிப்படையில் தான் அந்த வீரம் அவர்களுக்கு பெரிதும் அதாவது காதலின் அடிப்படையில் தான் அந்த வீரம் வெளிப்படுகின்றதே ஒழிய காதல் தான் அனைத்திற்கும் அத்திவாரமாக இருக்கின்றது. இலக்கிய பெண்களிடம் அந்த காதலானது எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கின்றது என்பதற்கு ஒரு ஆதாரமாக சாதல் அஞ்சேன் அஞ்சுவேல் சாவேன் பிறப்பு பிரிது ஆகுவதாயினும் மறக்குவேன் கொள்ளேன் காதல் எனவே என்று கூறுகின்றாள் அந்த தலைவி. அதாவது நான் இறந்து மறுபிறப்பு அடைவதை கூட நான் அதை நினைத்து கூட பயப்பட மாட்டேன். ஆனால் நான் இறந்து மறுபிறப்பிலே என்னுடைய காதலனை நான் மறந்தால் என்ன செய்வேன் என்று கூறும் அளவிற்கு ஒரு இறப்பை கூட அவர்கள் இனிமையாக ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அந்த காதலினுடைய வலிமை இந்த பெண்களிடம் காணப்படுகின்றது. ஆகவே இலக்கிய பெண்களிடம் பெரிதும் விஞ்சி இருப்பது காதலே என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செல்வி விருந்தினி மகேஸ்வரன் அவர்கள் இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது காதலே என்ற அணிக்கு பலமான ஒரு பலம் சேர்த்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். விஞ்ஞானத்துறையை சேர்ந்த மாணவியாக இருந்தும் கூட தமிழிலே இப்படி பேசுவது எதிர்காலத்தில் நமது தமிழுக்கான ஒரு அடித்தளம் என்று இந்த மன்றிலே கூறிக்கொள்வது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நளவன்பாவையும் பல இலக்கியங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். அன்னமானது தமயந்தி இருக்கின்ற அந்த அந்தப்புறத்தில் வந்து இறங்கியவுடன் தமயந்திக்கு விளங்கி விட்டது, வளமையாக வருகின்ற அன்னம் இதுவல்ல, நன்னுதலும் தன்னாடல் விட்டு தனியிடத்தே சென்று என்னாடல் சொல்லென்றால் இங்கு என்று புகழேந்தி பாடுகிறார். அப்படியே மெதுவாக சேடி பெண்களை கலட்டி விட்டு அன்னத்திடம் வந்து ரகசியமாக கேட்டாலும் என்ன விஷயம் எனக்கு சொல்லு என்று. அந்த நேரத்தில்தான் காமனுடைய அம்புவானம் விடப்பட்டதை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பட்டிமண்டபத்தை ஒரு உச்சத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஒரு கிரிக்கெட் மேட்சிலே ஒரு அணி 2-3 இலக்குகளை குறைந்த ஓட்டத்தில் இழந்து தடுமாறுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு துடுப்பாட்ட வீரன் வந்து வருகின்ற பந்துகளை எல்லாம் எல்லைக்கோட்டுக்கு அங்காலே அடித்தால் வருகின்ற மகிழ்ச்சி இப்பொழுது அந்த அணிக்குள்ளே வந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த துடுப்பாட்டு வீரனை பந்தை வீசி ஓட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை உங்கள் அணிக்கு வந்திருக்கிறது. வீரம் சார்ந்த அணி. இல்லை, காதலை விட இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரமே என்ற அணியினுடைய 2வது சுற்று பேச்சாளர் செல்வி அரசகுமார் கார்த்திகா அவர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை மாணவி, அவர்களை பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த மொழியாம் எம்மொழியை வணங்கி நடுவர் உள்ளிட்ட பட்டிமன்ற சபையினரே, இந்நிகழ்ச்சியை தான் தொலைக்காட்சியினூடாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களே, அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். உண்மையிலேயே இன்றைய தலைப்பானது அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாகும். அந்த வகையில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது இலக்கிய பெண்களிடத்திலே விஞ்சியிருப்பது காதலா வீரமா. அந்த வகையில் நான் வீரம் என்ற அணி சார்பிலே பேச வந்திருக்கின்றேன்.
நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்புவாதிகள் கூறியது போல காதல் மட்டும் இருந்தால் இலக்கியங்களில் அந்த காதல் ஜெயித்திருக்காது. அந்த காதலோடு சேர்ந்து வீரமும் இருந்தபடியால் தான் அந்த காதல் வெற்றியடைந்தது. எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு இலக்கிய பெண்மணி காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை அடைவதற்காக தன்னுடைய இல்லற வாழ்வை துறந்து சிவபெருமானை காண செல்லும் போது அவரால் காலால் நடக்க முடியாது போக அவர் தனது மனதிலே தற்துணிவு கொண்டு தலையால் நடந்து சென்று அதை அடைகிறார். ஆக காதலை அடைவதற்கும் வீரம்தான் இங்கு காரணமாக அமைகின்றது. அதே போல வீரத்திலே சிறந்து விளங்கியவர்கள் சங்க காலத்திலே இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு புறநானூற்று செயல்கள் பல உதாரணங்களை சுட்டிக்காட்டுகின்றன. அந்த வகையிலே நான் அவற்றிலிருந்து ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். வீரம் என்பது வெறுமனே போர்க்களத்தில் சென்று போரிடுவது மட்டுமல்ல, வீட்டில் இருந்து கொண்டு போருக்கு செல்கின்ற தனது மகனை அல்லது கணவனை வழிப்படுத்துகின்ற எத்தனையோ வீர தாய்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மீன் உன் கொக்கின் என தொடங்குகின்ற புறநானூற்று பாடல் ஒன்றிலே நீண்ட காலமாக பிள்ளை செல்வம் இல்லாது இருந்த ஒரு தாய்க்கு முதுமை பருவத்திலே ஒரு மகன் பிறக்கின்றான். அந்த மகன் வளர்ந்து காலை பருவம் எய்திய பின் அந்த நாட்டிலே போர் நடக்கின்றது. அந்த போரிலே பங்கு பற்றி தனது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மகன் தாயிடமிருந்து ஆசி பெற்று அந்த போருக்கு செல்கின்றான். போருக்கு சென்ற அவன் ஒரு யானையோடு போர் செய்து இறுதியிலே யானையை கொன்று தானும் வீரமரணம் அடைகின்றான். வீட்டில் இருந்த தாய் இந்த செய்தியை கேட்டவுடனேயே அந்த மகன் பிறக்கும் போது எவ்வளவு இன்பம் அடைந்தாலோ அதை விட பல மடங்கு இன்பத்தை அவன் வீர மரணம் அடைந்தான் என்பதை நினைத்து பெருமை கொள்கின்றாள். இந்த கருத்தை தான் திருவள்ளுவரும் இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகன் பிறக்கும் போது எவ்வளவு இன்பத்தை அடைந்தாலோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை அவன் இறக்கும் போது சான்றோனாகவும் வீரனாகவும் இறந்தாள் என்பதில் பெருமை கொள்கின்றாள். அதே போல அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது நடுவர் அவர்களே, வீரம் என்பது வெறுமனவே போர்க்களத்தில் போரிடுவது மட்டுமல்ல, போரை எவ்வாறு நிறுத்தலாம் எவ்வாறு கொண்டு செல்லலாம் என மதிநுட்பத்தால் யோசிப்பதும் வீரம்தான். இதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக நாங்கள் ஔவையாரை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதாவது அதியமானுக்கும் அயல் நாட்டு மன்னனாகிய தொண்டைமானுக்கும் ஒரு பெரும் முற்பகை ஒன்று இருந்து வந்தது. அந்த பகை பெரிதாகினால் பெரியதொரு போர் நிகழும். அந்த போர் நிகழ்ந்தால் இரண்டு பக்கமுமே சேதம் விளையும். அந்த சேதத்தை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என ஔவையார் யோசிக்கிறார். யோசித்து அவருக்கு ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கின்றது. தான் தொண்டை மன்னனிடம் தூதுவராக செல்கின்றார். அவ்வாறு தூதுவராக சென்ற அந்த ஔவையாரை தொண்டை மன்னனோ தன்னுடைய படை கருவிகள் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்று அந்த படை கருவிகளை காட்டுகின்றான். ஆனால் ஔவையாரோ, தொண்டை மன்னனே, உன்னுடைய படை கருவிகள் இங்கே மயிர்த்தோகை அணிந்து பூமாலை சூட்டிக்கொண்டு புதிது மாறாமல் இருக்கின்றன. ஆனால் அங்கே அதியமானின் படை கருவிகளோ பகைவரை கொல்லுகின்ற வேல்கள் தினமும் போர் செய்து நுனிகள் பழுதடைந்து கொல்லர்களுடைய இருப்பிடமாகிய பட்டறையிலேயே எப்போதும் கிடக்கின்றன என ஔவையார் அதியமான் எப்பொழுதும் போர் செய்பவன் என்பதை குறிப்பால் உணர்த்துகின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே தொண்டை மன்னன் தினமும் போர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அதியமானோடு தான் போர் செய்தால் போரிலே தோற்று விடுவான் என அஞ்சி அந்த போரை கைவிட்டு அமைதியை வேண்டுகின்றான். ஆக இங்கே அந்த போர் நடைபெறாமல் விட்டதற்கு ஔவையாரனுடைய அந்த மதிநுட்பம் என்கின்ற வீரம்தான் காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல அடுத்து நாங்கள் நோக்கும் போது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று இருந்த அந்த காலத்திலே மகாபாரத கதையிலே திரௌபதி தன்னுடைய கணவர்களை எதிர்த்து அரச சபையிலே கேள்வி கேட்கின்ற ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்திருக்கின்றாள். அதாவது அரச சபையிலே சூதாட்டத்திலே தன்னை எவ்வாறு தன்னுடைய கணவர்கள் சூதாட்டத்தில் வைத்து விளையாடலாம் என அந்த அரசு சபையிலே இருக்கின்ற பெரியவர்கள் முன்னிலையிலே அவள் எதிர்த்து கேள்வி கேட்கின்றாள். ஆக கணவனுக்கு அடங்கி ஒடுங்காது எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் ஒரு மனதைரியம் வேண்டும் நடுவர்களே. அதே போல ஈழத் தமிழர்களின் முதல் வீராங்கனை என வர்ணிக்கப்படுபவர் ஆனை கட்டிய அரியாத்தை. அதாவது அவர் யானையை அடக்கும் பணிக்கர் குலத்தை சேர்ந்த ஒருவனின் மனைவி.
யானையை பிடிக்க முடியாத கணவனின் அவப்பெயரை நீக்குவதற்காக தான் காட்டிற்கு சென்று சுளகால் அந்த யானையை விரட்டி அடிக்கிறார். இதனால் அந்த கணவனுடைய அவப்பெயரும் நீங்குகின்றது. ஆக இலக்கியங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் கண்முன்னே அண்ணன்மாரோடு சேர்ந்து எத்தனையோ அக்காமார்கள் வீரத்துடன் போராடி இருக்கின்றார்கள். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என கூறி இலக்கியங்களில் எப்போதும் விஞ்சி நிற்பது வீரமே என இறுதியாக கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது காதலே அல்ல வீரமே என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்றி பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை அடைவதற்கு தலையால் நடந்து சென்றார் என்கின்ற செய்தியுடன் ஆரம்பித்து மகாபாரதத்திலே கௌரவர்கள் சபையிலே பாஞ்சாலி கேட்ட அந்த கேள்வி, என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா அல்லது தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா? தன்னை தோற்றபின் என்னை தோற்பதற்கு உரிமை இல்லை என்று பேசுகின்ற வசனம், மன்னிக்க வேண்டும், கௌரவர் சபையிலே அந்த வீட்டிலே வந்து கூட்டிக் கொண்டு போவதற்காக அழைத்து வருகிறோட பார்த்து பாஞ்சாலி கேட்கின்ற அந்த கேள்வி. ஆகவே அங்கே கூட வீரத்துடன் பாஞ்சாலி கூறியிருக்கிறாள் என்ற செய்தியை சொல்லுகின்றீர்கள். ஆகவே பாஞ்சாலி போன்ற வீர பெண்களை காட்டி இருக்கின்றபடியினாலே இலக்கியங்களிலே விஞ்சி இருப்பது வீரம் என்று இப்பொழுது பேசியிருக்கிறார். இப்பொழுது விவாதத்தினுடைய நிறைவு சுற்று, போர்க்களங்களிலே தரைப்படை எவ்வளவுதான் தாக்குதல் செய்தாலும் இந்த விமானப்படை தாக்குதல் தான் தரைப்படையை முன்னோக்கி நகர்த்தும். பட்டிமண்டபத்திலே மூன்றாவது சுற்று என்பது விமானப்படை சுற்று. கிபிர் சுப்பசனிக் போல வந்து குண்டுகளை போட வேண்டும். எங்கே? பட்டிமண்டபத்திலே. இப்பொழுது வெடிகுண்டு சுற்று ஆரம்பிக்கின்றது. முதல் வெடிகுண்டோட வர இருப்பவர் வீரமல்ல காதல் தான் விஞ்சி இருக்கிறது என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மிகச் சிறந்த ஒரு பேச்சாளர் செல்வி சத்தியசீலன் கார் நிலா அவர்கள். இப்பொழுது காபோத உஜகரத்திலே பரீட்சை எழுதிவிட்டு பல்கலைக்கழகம் செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிற கார்நிலா அவர்கள் காதலுக்காக இப்பொழுது பேசுவார். வாருங்கள். முதலிலே என் தாய் தமிழுக்கும் நடுவரவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். இலக்கியங்களிலே பெண்களிடம் விஞ்சி காணப்படுவது காதலா வீரமா? வீரமும் இருக்கு, காதலும் இருக்கு. ரெண்டுல எது அதிகமா இருக்கு? இதுதான் தலைப்பு. நடுவரவர்களே, இலக்கியத்துல தமிழ் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டதோ அதே அளவுக்கு இயன்றளவு விபரிக்கவும் விளக்கவும் முடியாத அளவு உள்ள காதலும் அங்கே விவரிக்கப்பட்டது. என்ன பாடுறியல் கண்ணகி மதுரையை எரிச்சா வீரம் இருந்தது என்ன நீங்க சொல்றீங்க? அவாக்கு என்ன வேண்டுதலே? போன வயசுல மதுரை எரிக்கணும்ன்றது வேண்டுதலே. அவாவினுடைய காதலினுடைய விகுதிதான் மதுரையை எரிக்க வைத்தது. நடுவரவர்களே, கோவலன் என்ன செய்கிறான்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. கண்ணகியை விட்டுட்டு போறான், விட்டுட்டு போய் மாதவியிட்ட போறான், மாதவியோட வாழ்ந்து மணிமகளை என்ற குழந்தையையும் பெற்றெடுத்துக் கொள்கிறான். தன்னை கணவன் விட்டுட்டு போனான் என்றதையும் விட்டு அவள் அவனுக்காக நீதி கேட்டு மதுரையை எரிக்கிறாள். அதுல வீரம் வெளிப்படுது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது ஒரு பெண்ணினுடைய வீரம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வீரத்தை தூண்டியது அவள் கோவலன் மீது வைத்திருந்த காதல். நடுவரவர்களே சொன்னவையில் சீதை காட்டுக்கு போனால் மரபுரி தடித்த ஆடையோட ராமன் காட்டுக்கு போய்க்க அவாவும் பின்னுக்கு போனவா, அவா பெரிய வீர பெண்மணி. நாங்க அவாக்கு என்ன வேண்டுதலே? சும்மா அவர் போக நானும் போவோம்னு சொல்லி அவாக்கணும் வேண்டுதல் இல்லையே. என்ன என்றால், தான் காதலித்து கரம் பிடித்த கணவன் காட்டுக்கு செல்லும் பொழுது தான் மட்டும் எப்படி அரண்மனையில நவுண்டு வேலை வடிவா சாப்பிட்டு நித்திர கொள்ளலாம் என்று யோசிச்சு அவர் மீது கொண்டிருந்த காதலின் விகுதியால் தான் அவருக்கு பின்னால போய் கல்லிலையும் முள்ளிலையும் கஷ்டப்பட்டு கிடைக்கிற காயையும் பழத்தையும் துண்டு கொண்டிருந்தவா. அடுத்தது முதலாவது பேசின சுடரக்கா சொன்னவா, தசரதன் என்ன செஞ்சாருன்னா தேர்ச்சியில் அச்சாணி கலண்டோடனே கைகை விரலை வச்சவா. எனக்கு கொண்டு விடாங்கல ஆரோ தேர்ல போய் கொண்டிருக்க சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு கை விரலை வச்சு அச்சாணியை கொடுத்து தன்னை விரலை இழக்க யாராவது விரும்புவிடமா?
கைகை ஏன் விரலை கொடுத்தாள் என்றால் தசரதன் மீது வைத்திருந்த காதல். என் கணவன் போரிலே தோத்து விடுவான், அவனை எதிரவர்கள் கொன்று விடுவார்கள் என்ற காதலின் விகுதியாலே தன்னுடைய விரலை கொடுத்து அவனை காப்பாற்றுகின்றான் என்ற அது வீரனுக்கு நான் இல்லைன்னு சொல்லல. அந்த வீரத்தை வெளிப்படுத்தி காட்டுவது, வீரத்தை விட அதிகமாகவே காதல் இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்தது, நீங்க என்னப்பா சொல்றது, நான் சொல்றேன் என்று சொல்ற ஆண்டாள், நாங்க எல்லாம் மனிதனுக்கும் இடையிலான காதல். ஆண்டாள் ஒரு தெய்வீக காதல். வானரம் ஆயினம் சூழ வளம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்னெதிரே. தன்னுடைய காதலை தெரியும், கண்ணனை காதல் செய்தால் ஆண்டாள் நேரடியாக சந்திக்க முடியாது. கனவினாலே அவன் தாலி கட்டுவது போல, கண்ணன் அக்கினி புலம்பை சுத்தி வருவது போல, கைப்பிடித்து நடப்பது போல கனவிலே காதல் செய்கிறாள். ஆகவே இலக்கியத்தில் விஞ்சி நிற்கின்றது காதல். காரைக்காலம்யார் தலையால் நடந்தார், சிவபெருமானை அடைய வேண்டும் என்று நடந்தாள். வீரம் புலப்படுகிறது, வீர பெண்மணி, ஒப்புக்கொள்கிறேன். ஏன் நடந்தார்? சிவபெருமான் மீது கொண்ட காதல். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் பிறக்காம இருக்கிறது இன்னொரு பிறப்பு வேண்டும் நான் கேட்கல. அப்படி தப்பித்தவரை நான் பிறந்துட்டா சிவபெருமானை எம்பெருமானை நான் ஒன்னும் மறக்க கூடாது. இதுல என்ன வெளிப்படுது? காதலினுடைய உச்சக்கட்டம். அடுத்தது பாஞ்சாலி வீரப்பெண்மணி. 5 கணவனை திருமணம் 5 பேரை திருமணம் செய்தவா, திருமணம் செய்து அவை செய்தது பிழை என்று கேட்டவா. இறுதியிலே அவ தலையை விரிச்சிட்டு துரியோதன ரத்தத்தை நான் பூசிட்டு தான் என்னுடைய சபதத்தை முடிவேற்றுன்னு சொன்னார். அந்த இறுதி போர்க்கட்டத்திலே இரத்தத்தை பூசுகிறார். அதுவும் அவள் மீது கொண்ட காதல். பீமன் தான் அந்த துரியோதனுடைய இரத்தத்தை எடுத்து, தொடையை கிழித்து இரத்தத்தை எடுத்து கொடுக்கிறார். இதுவும் காதல். நடுவர்கள் இறுதி கட்டத்துல நான் இன்னொன்று சொல்றேன். சங்க காலத்துல ஒரு அழகான பாடல் இருக்கு. அந்த காலத்திலையும் தலைவனும் தலைவியும் லேசுப்பட்டாக்கள் இல்ல. தலைவன் கேட்கிறார் தலைவியே, வா ஒரு சந்திப்பம் என்று சொல்லி தோழிட்டு சொல்லி தூது விடுறார். தலைவி சொல்றாள், இது சரிபட்டு வராது, நீ நடுகளும் இப்படி களவா போய் சந்திச்சு கொண்டு வாரா, இது சரிபட்டு வராது, திருமணம் செய்யணும்ன்றத நேரடியா சொல்ல இல்லாம ரகசியமா சொல்றாள். எப்படி என்றா, தோழி சொல்றா தலைவனுக்கு, விளையாடு ஆயமடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முக யகைய நெய்வை தீம்பால் ஊத்தி இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும். என்னண்டா ரகசியமா புன்ன மரத்துக்கு கீழே 2 பேரும் சந்திச்சு கொண்டு வந்தா இவா சொல்றா, இது இனி சரி வராது, நாங்க என்ன செஞ்சாங்கன்னா புன்ன விதையை நாங்க நட்டுனாங்க, எங்களுடைய சகோதரி போலதான் அந்த புன்ன மரத்தை பார்த்துனாங்க, உனக்கு வேணுமெண்டா அவ சந்திக்கிறேன்டா புன்னமரம் மாதிரி வேற நிழல்கள் உண்டு, மறைமுகமா நைசா சொல்றா, திருமணம் தான் அதற்கு வழி, நீ திருமணம் செய்த பிறகு நீ அவளை எங்க வேணா கூட்டிக் கொண்டு போ, இப்படி வேணா சந்தை என்று சொல்றான். இதுதான் நடுவர் அவர்களே காதல். சங்க காலத்துல வீரம் இருந்தது, நான் ஒத்துக்கொள்வேன். பெண்கள் வீரம் படைத்தவர்கள் என்றதையும் நான் ஒத்துக்கொள்வேன். வீரத்தை விட இலக்கியங்களிலே அதிகமாக காணப்படுவது காதல். ஆகவே இலக்கியங்களில் பெண்களிடம் விஞ்சி நிற்பது, மீண்டும் சொல்கிறேன், மிகுதியாக அதிகமாக இருப்பது காதல்தான் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரத்தை விட காதலே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் செல்வி சத்தியசீலன் கார்னிலா அவர்கள் பல உதாரணங்களை தமக்கு சாதகமாக மாற்றி, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எதிர்த்தரப்பினர் பேசுகின்ற பேச்சுக்களை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டுமோ அந்த வகையிலே இப்பொழுது மாற்றி பேசியிருக்கிறார். கோவலன் மாதவியிடம் போன பிற்பாடு கூட கோவலன் மீது கொண்ட காதலினால் கண்ணகி நீதி கேட்டு மதுரைக்கு சென்றாள் என்று சொல்லியிருக்கிறார். நலவன்பாவிலே காரூரில் கானகத்தில் காதலியை கைவிட்டு போனதுவும் வேந்தற்கு போதுமோன்று அந்த பாடல். அது கூட தமயந்தியின் மீது கொண்ட காதல் நலன். இந்த காட்டுக்குள்ளே இவள் துன்பப்பட போகிறாள் என்பதற்காக சோர்துகளில் நீர்த்துப்பின் போனதுவும் அந்த சேலை தலைப்பையும் வேட்டையும் முடிந்து விட்டுத்தான் தூங்கினார்களாம். நடுநிசையில் எழும்பி அந்த முடித்தை அவிட்டு விட்டு நலன் போய்விட்டான் என்ற செய்தியை பின்னாலே மறுமணம் செய்வதாக அறிவித்து வந்தவர்கள் மத்தியிலே முன்னால் இருத்து விட்டு அந்த வாசலில் உள்ளவர் கூறுகிறார். அவர் சொல்லி விடுகிறார், இந்த பாடலை சொல்லிக்கொண்டு இந்த 2ஆம் சிதம்பரம் அறிவிக்கிறார்கள், நீ ரொட்டால போ, யாராவது ஒருவர் வருவார் இந்த பாடலை கேட்டவுடன் அதை எனக்கு சொல்லு என்று. ஒருவர் கேட்டார்.
சொல்ல ஆக்கே ஒருவர் வந்து கேட்டு ஆக்கையே நோக்கு வாக்கினால் மன்னவனை ஒப்பான் ஆக்கையே நோக்கின் அவனல்ல. கதைய பேச்ச பார்த்தா அரசன் மாதிரி கிடக்கு, ஆளை பார்த்தா தெரியலன்னு சொன்ன பிறகுதான் தமயந்திக்கு நம்மால் தான் அறிவித்தால் 2ஆம் சிதம்பரமராக அந்த காதலினுடைய ஈடுபாடுதான் நலவன்பாவிலும் சரி கம்பராமாயணத்துல சீரிய காட்டுக்கு போக வச்சு தன்னுடைய அணிக்கு அப்படியே ஒரு பலம் சேர்த்திருக்கிறார். இப்பொழுது பல பல விமானங்கள் இப்பொழுது கிஃபிரும் சூப்பர்சோனிக்கும் வந்திருக்கிறது. இப்போ அதிநவீன விமானமாக F-35 என்று இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள், அமெரிக்காவுடைய விமானம். அது வர இருக்கிறது இப்போ கலங்கான. இல்லை இல்லை, காதலை விட வீரன்தான் என்ற அணியோட நிறைவு பேச்சாளர் F-35 விமானம் என்று அவரை சொல்லலாம். அன்புக்குரிய தம்பி பாலகிருஷ்ணன் லோஜன், தொல்லியல் துறை மாணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அவரை பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவன், தொல்லியல் துறையிலே அவரை பேச வருமாறு நான் அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திணையளவு நலமேனும் பயந்தபின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் அத்துணைக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் கட்டாயம், காலத்தின் கண்ணாடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த இலக்கியத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தகுதியான தலைப்பினை எடுத்து இந்த காத்திரமான வேளையிலே நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரம்தான் என்பது எனக்கான தலைப்பாக காணப்படுகிறது. இங்கே அற்புதமான முறையிலே எதிரணியினுடைய வாதிகள் அத்தனை பேரும் தங்களுடைய பேச்சு வாதங்கள் அத்தனையும் பேசிச் சென்றிருந்தார்கள். நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களினுடைய வாழ்வியல் மரபிலே காணப்படுகின்ற இலக்கியங்களிலே 2 கண் போன்றவை என்று சொல்லலாம், அகம்புறம், அதாவது காதல் மற்றும் வீரம். ஆனால் இங்கே எது கேள்விக்குரிய பொருளாக காணப்படுகிறது என்று சொன்னால் விஞ்சி இருப்பது எது என்பதுதான் இங்கே கேள்வியாக காணப்படுகிறது. நடுவர் அவர்களே, ஒரு இயல்பான விடயம், ஒரு இலகுவான கேள்வி. ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு ஆண் மீது காதல் கொள்வாள் அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனை ஈன்றெடுக்க விரும்புவாள் என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களாக இருந்தால் அதனுடைய பதிலும் இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பும் ஒன்றாகத்தான் இருக்கும். எங்களுடைய சங்ககால பெண்கள் ஒன்றும் சாமானியமான பெண்கள் அல்ல. மற்ற நாகரிகங்கள் தோன்றாத காலப்பகுதியிலே எங்களுடைய மரத்தமிழச்சிகள் வீரப்பால் குடித்து தங்களுடைய பீரப்பால் கொடுத்து தங்களுடைய ஆண் மகவுகளை வளர்த்து போர்க்களத்திலே செருக்களமாடுவதற்கு அனுப்பிய வரலாறுகள் ஏராளம் காணப்படுகின்றன. புறநானூற்றிலே 227வது பாடல் காணப்படுகிறது. களிறு எறிந்து பட்டனன் என்னும் உவகை ஈன்ற ஞான்றிலும் பெருமை என்று சொல்கிறார். அதாவது எங்களுடைய சகோதரிகள் சொன்னது போலத்தான் தன்னுடைய மகன் பிறந்ததன் போது தான் பெற்ற உவகையை விட அவன் செருக்களத்திலே ஒரு கொடூரமான களிரை கொன்று தானும் மரணித்தான் என்கின்ற செய்தியை கேட்ட பொழுது அவனை பெற்றதை விட நான் பேருவகை அடைகிறேன் என்று சொல்லுகின்ற வீரப்பெண்மணிகள் வாழ்ந்த பூமி எங்களுடைய பூமியாக காணப்படுகிறது. அது மாத்திரமா நடுவர் அவர்களே, ஒரு இலகுவான கேள்வி. இந்த காலத்திலே இந்த இலக்கியம் என்று பேசுகின்ற பொழுது, இவர்கள் எல்லோரும் பேசுகின்ற பொழுது பெண்களை மென்மையானவர்களாக காட்டி பேசுகிறார்கள். அதாவது எங்களுடைய தமிழர்களினுடைய வாழ்வியல் மரபிலே போருக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் யாரை வணங்குவோம்? கொற்றவை என்கின்ற பெண் தெய்வத்தை தான் வழங்குவோம். அதைத்தான் பாரதியும் சொல்கிறான். காளியை பார்த்து சொல்கிறான், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்கள் இங்கு இல்லை, போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையல்லால் ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய் என்று காளிக்கு துதிபாடுகிறார். ஏனென்று சொன்னால் வீர மாதர்களினுடைய பூமியாக இந்த பூமி காணப்படுகிறது. எங்களுடைய தமிழர்களினுடைய வாழ்வியல் மரபுகள் காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் எங்களுடைய இலக்கியங்கள் அத்தனையும் பெண்களினுடைய வீரத்தை தான் எங்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு பாடல் வரியானது காணப்படுகிறது. புறநானூற்றிலே காணப்படுகின்ற 278வது பாடலானது, மண்டு அமர்க்கு உடைத்தனன் நாயின் உடையன் முலையறுத்திடுவன் யான் என்று சொல்வார்கள். அதாவது தன்னுடைய மகனானவன் செருக்களத்திலே புறமுறுகிட்டு ஓடினான் என்ற செய்தி கேட்டால் அவனுக்கு பால் ஊட்டிய முலையை நான் அறுத்தறிவேன் என்று சொல்லுகிறார். மீதம் அந்த பாடல் வரி எப்படி செல்கிறது தெரியுமா?
சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணுற ஈன்ற ஞான்றிலும் பெருகு வந்தனே. அவள் போர்க்களத்துக்கு செல்லுகிறாள். சினங்கொண்டு ஒரு வாளோடு அந்த பெருமூதாட்டி போர்க்களத்துக்கு செல்கிறாள். அங்கே கைவேறு கால்வேறாக கிடக்கின்ற தன்னுடைய மைந்தனினுடைய உடல்களை ஒன்று சேர்த்து அதை தெளிவாக பார்க்கின்ற பொழுது அவன் முகத்திலே அறுபட்டு அவன் நெஞ்சிலே புண்பட்டு இறந்திருக்கிறான் என்பதை பார்த்த பொழுதுதான் அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று சொல்கிறது. என்று சொன்னால் புறநானூறு எங்களுடைய மரத்தமிழச்சிகளினுடைய வீரம் இந்த மண்ணிலே எங்களுடைய இலக்கியத்திலே எப்படி காணப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்கிறோம். இவர்கள் அத்தனை பேரும் இந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து பேசுகின்ற பொழுது ஏதோ சிலப்பதிகாரம் காதலுக்குரிய ஒரு இலக்கியமாக காணப்படுவதாகத்தான் இவர்களுடைய பேச்சானது காணப்படுகிறது. சிலப்பதிகாரம் என்று சொன்னவுடனேயே எங்களுடைய நினைவுக்கு வருவது 3 விடயங்கள். ஒன்று, எழுதிய இளங்கோவடிகள், இரண்டாவது மதுரையை எரித்த கண்ணகி, மூன்றாவது அந்த சூரியன். இந்த 3மே ஒரு வீரத்தினுடைய சாட்சிகள் என்பதுதான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் என்று சொல்லி அந்த சூரியனை பார்த்து அவள் அந்த வினவுகிறாள். பாண்டிய சபையிலே நின்று அந்த மகத்தான ஒரு நாட்டினுடைய தேசத்தின் மன்னனை பார்த்து வினாவெடுக்கிறாள், கேள்வி எழுப்புகிறாள். இப்படியான ஒரு வீரம் சார்ந்த ஒரு புறம் சார்ந்த இலக்கியத்தை நீங்கள் ஒரு காதலுக்குரிய இலக்கியமாக மாற்றி அதை நீங்கள் ஒப்பிடுவது என்பது சற்று வினோதமாக இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் இலக்கியங்களிலே பெரிதும் பெண்களினுடைய பாத்திரங்கள் அல்லது பெண்கள் எதிலே விஞ்சி நிற்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது வீரத்திலாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகின்றோம். 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு அற்புதமான கவிதை, எனக்கு பிடித்த கவிதை, நவீன கவிதை, வைரமுத்து எழுகிறார். துப்பாக்கி எப்போது பூக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு ஈழ தேசத்தின் காதல் கதை சார்ந்து காணப்படுகிறது. அதிலே ஒரு வரியானது காணப்படுகிறது. 2 போராளிகளுக்கு இடையிலான காதலிலே வருகின்ற அந்த வரியானது என்ன சொல்கிறது என்று சொன்னால், என்னவனே, நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் பிள்ளை பெற்றுக்கொள்ள பிரியப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ஈழ யுத்தத்திற்கு இன்னும் ஒரு போராளி தேவைப்படுகிறான் என்பதற்காக. அப்படியான ஒரு தேசத்திலே இலக்கிய பெண்மணிகளுடைய வழியிலே வந்த நாங்கள் நிச்சயமாக இந்த இலக்கியங்கள் மூலமாக எதை கற்றுக்கொண்டோம் அல்லது இந்த இலக்கிய பெண்கள் எங்களுக்கு எதை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விஞ்சி இருந்த வீரத்தை தான் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான கவிதையை சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். வலியோர் சிலர் எள்ளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. நன்றி, வணக்கம். ஒரு விவாத மேடையிலே 3வது சுற்றிலே வருகின்ற ஒரு பேச்சாளன் எப்படி பேச வேண்டுமோ அந்த வகையிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி பாலகிருஷ்ணன் லோதனவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பட்டிமண்டபத்திலே பங்கு பற்றி பட்டிமண்டபத்தினுடைய பாங்கறிந்து பேசி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. பேசியவர்கள் பேசிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த வகையிலே நிறைவாக பேசிய தம்பி சிலப்பதிகாரத்துக்குள்ளே இருந்து சில விடயங்களை கூறியபடியினாலே நானும் சிலப்பதிகாரத்துக்குள்ளே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆரம்பத்திலே கோவலன் கண்ணகியை பாடுகின்ற பாடலை இளங்கோடில் எங்களுக்கு படம் போட்டு காட்டுகிறார். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே யாழடை புறவா இசையே என்கோ அலையிட புறவா மகளை என்று அற்புதமான அந்த பாடல் வரி போகிறது. எப்பவுமே ஒரு ஊடலுக்கு காமம் முக்கியம். கூடுதல் காமத்துக்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறும் என்பது வள்ளுவம், திருக்குறள். இன்பத்து பாலவை படிக்க வேண்டும். இப்பொழுது இந்த இலக்கிய பெண்களிலே பாஞ்சாலி 5 கணவர்களை திருமணம் செய்தது அது மறைவாக்கு என்று மகாபாரதம் இருக்கிறது. அம்மா நாங்கள் ஒரு அரும் கனி கொண்டு வந்திருக்கிறோம் என்ற அவர்கள் சொன்னது கனி என்று உள்ளுக்கு கேட்க ஐவரும் ஒரு வீராய் பகிர்ந்து நுகர்மின் என்று தாய் சொன்னபடியினால அன்றைக்கு தாய் சொல்ல தட்டாத பிள்ளைகள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இலக்கியம் இதுதான் உண்மை, அன்றைக்கு வாழ்ந்தார்கள். ஆனால் இலக்கியத்தில் உள்ள பெண்களுடைய வீரத்துக்கு எந்த விதமான பழுதும் இல்லை என்பதும்
அது காலத்தினுடைய கண்ணாடிதான். ராவணன் சீதையை சிறை கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் கம்பன் போய் விரகதாபத்தினாலே போய் அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் விருப்பமில்லாமல் தொட முடியாத சூழ்நிலையிலே தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி கேட்கிறான். சீதை என்ன செய்தால் தெரியுமா? ஒரு புல்லை தூக்கி பிடுங்கி போட்டார். அற்பனே, நீ இந்த புல்லுக்கு சமன். எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். தூயவன் வில்லுக்கு மாசென்று விடுகிறேன். இந்த எல்லைகள் நீத்த உலகம் இருக்கிறதே, நான் சொன்னால் எரிப்பேன். எல்லை நீத்த உலகங்கள் யாவும் சொல்லினால் சுடுவேன். ஏன் உன்னை விடுறன்? தூயவன் நமக்கு ஒரு தொட்டு தாலி கட்டி இருக்கிறாரு. நான் உன்னை எரிச்சா அவருக்கு களங்கம். அவர் வருவார் உன்னிட்ட. தூயவன் வில்லுக்கு மாசென்று விடுகிறேன். அனுமனுக்கு சொல்லுகிறாள், எப்படி? இன்னும் ஒரு மாதத்தில் வந்து என்னை மீட்க சொல், அல்லது கங்கையிலே சென்று செங்கையாலே கடன்களுக்க சொல். வந்து மீட்கினா செத்துருவன். செத்துட்டா ஒரு மாதத்துக்கு பிறகு அந்தியேட்டிய போய் செய்ய சொல்லி சொல்லி ஒரு ஆக்ரோஷமான பெண்ணாகத்தான் மாறுகிறாள். இதே சீதைதான் மேல் மாடியிலே பூப்பந்தாடுகின்ற பொழுது அந்த பந்து கீழே வந்து ராமனுடைய காலிலே விழுகிறது. பந்து வந்த திசையை ராமன் மேலே பார்க்க, சீதை அங்கிருந்து கீழே பார்க்கறது உங்களோட விளையாட்டு. அந்த 1000 volts பவர் பெல் படித்தது. கண்ணோடு கண்ணினை கவி. பின்னாலே கம்பன் சொல்லுகிறான், இதயம் மாறி புக்க. காதல் எப்படி வர வேண்டும் என்றால் இதயங்கள் பரிமாறப்பட வேண்டும் என்பதுதான் காதல் இலக்கணம். நலவன்பாவிலையும் வீரமும் இருக்கிறது, காதலும் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் ஒரு பாடஜன நிறைவுக்கு வருகிறேன். ராவணேசன் இறந்து கிடக்கிறான். அவனுடைய மனைவியாகிய மண்டோதரி அழுகிறாள். வெள்ளிருக்கம் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் யானகியை மனச்சிறையில் கடந்த காதல் உள்ளிருக்கும் என நினைத்து இடைபுகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. ராமபாணம் சல்லட போட்டு தேடிச்சான். என்ன தேடிச்சு? சீதை என்ற இணைப்புனுக்கு எங்கேயாவது இருக்கா? எள்ளு போட்டா கூட தாங்காத அளவுக்கு துளைச்செடுத்தது என்று கம்பன் பேசுகிறார். பின்னாலே அதே மண்டோதரி சங்கோத வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் திருமணமாகினா பிறகு அந்த சங்கோத வார்த்தைகள் பல வரும். இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களுக்கு இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த அந்த சங்கோத வார்த்தையை சொல்லி அந்த இடத்திலே அவள் உயிர் பிரிந்தாள் என்று கம்பன் முடிக்கிறான் மண்டோதரி. ஏனென்றால் ராவணன் மீது கொண்ட தீராத காதல். ஆகவே இலக்கியங்கள் சங்க காலத்தில் அகப்பாடல் புறப்பாடல், இந்த இலக்கியத்திலையும் பெண்களிடம் காதலையும் வீரத்தையும் பேசியிருந்தாலும் கூட இந்த பட்டி மண்டபத்திலே இங்க பேசப்பட்ட அணியினுடையவர்கள் வைத்த வாதத்தின் கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த இடத்திலே இப்பொழுது இது நீங்களே இதே பட்டிமன்றம் நாளைக்கு பேசினால் தீர்ப்பு மாறும், அது வேறு. இன்றைய நிலையிலே இந்த இடத்திலே பேசியவர்களுடைய வாதங்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் நியதி. அந்த அடிப்படையிலே இலக்கிய பெண்களிடம் விஞ்சி இருப்பது வீரத்தை விட காதலே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.